பாரு நான் வீணையை விட்டுட்டேன் திட்டினேன். எங்க வீட்டுல எல்லாருமே திட்டுவாங்க என்ன, வீணையை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, நீ வீணை வாசிக்க மாட்டேங்கிறேன்னு. ஸோ எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வீணை வாசிக்கிறது. ஸோ அவனுக்கு அமிச்சப்போ அவன் சொன்னான், என் பொண்ணு கல்யாண ரிசப்ஷன் நீ வாசிச்சுடு. வெரி குட். திடீர்னு தூக்கி போட்டுட்டான் என் தலையில. ஒரு கச்சேரி வந்து மீரா கிருஷ்ணான்றதுனால கூப்பிட்டு உட்காத்தி வச்சு வாசிக்க வைக்கலாம். நான் அங்க என்ன நான் ப்ரூவ் பண்ணாதான் அங்கேருந்து பார்த்து 4 பேர் கச்சேரி கூப்பிடுவாங்க. இன்னொருத்தர்னா உனக்கு தேவையா நீ நடிக்கவே போமான்ருவாங்க. அப்புறம் நான் ஒழுங்கா வாசிக்கலன்னா, அம்மா பாட்டெல்லாம் கேட்குறம்மா, என்னம்மா இப்படி வாசிக்கிற, நீ எங்களோட ஆயுசையும் போட்டுட்டு நல்லா இருக்கணும்மா. எங்கெங்கேருந்தோ ஃபோன் பண்றாங்க. பஞ்சாப்லேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், யாரோ பேரெல்லாம் தெரியல, சரி, அந்த தீவானா ஹுவா பாதல் சாங் நான் வாசிச்சிருக்கேன் யூடியூப்ல. அந்த சாங்கை போட்டுட்டு டிவியில பெரிய ஸ்கிரீன்ல போட்டுட்டு இவர் டான்ஸ் ஆடி அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதுன்னா ஆஹான்னு ரசிப்பா, அதுல குறை சொல்றதுக்கு தான் இருப்பா நிறைய பேர். காந்தாரத்தை இப்படி பிடிக்க கூடாதே அப்படிம்பாங்க. ஆமா ஆமா, அவங்க உங்களுடைய வாசிப்பு ரசிக்கிறது அவன் தன்னை வந்து மேதாவியை தன்னோட மேதாவித்தனத்தை காமிக்கிறதுதான் முதல்ல இருப்பாங்க. அங்க நிறைய பேர் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதனால ஏன் அந்த வம்புக்கே போவானா. அந்த மகாபெரியவர் படத்தை வீட்டுக்குள்ள வந்த நேரம் அந்த வாரத்துலதான் நான் வீணை எடுத்து வச்சு வாசி. பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச மைத்ரி பஜர் கண்டிப்பா வாசிப்பீங்களா? 2 லைன் பாடுங்க, நல்லா இருக்குமே அது. மைத்ரி பஜத நனனனனா நனனனா தனனா நனனனனா. வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. சின்னத்திரை பெரிய திரை இரண்டிலும் அழகான அம்மா, செய்தி வாசிக்கவும் தெரியும், செண்பகமே செண்பகமே என்ற ராஜாவின் பாடலை வீணையில் அழகாக மீட்டவும் தெரியும், இன்னொரு புறம் என்னதவும் செய்தனே யசோதா என்று அழகாக பாடவும் தெரியும். வெல்கம் மல்டி டேலண்டட் மீரா கிருஷ்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீணை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வீணை தான் இப்ப ரொம்ப ஜெகஜோதியா இருக்கு. எங்கேயோ செய்தி வாசிப்புல ஆரம்பிச்ச இந்த உங்களுடைய வாழ்க்கை வந்து வீணையில வந்து அதுதான் உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப பேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல? கண்டிப்பா. வீணை கச்சேரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்களா? வீணை நிறைய கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா வீணைய கிளாசிக்கலா இல்லாம ஃபிலிம் சாங்ஸ், வீணையில செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி நம்ம துக்கடான வாசிப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்தே ஒரு கச்சேரி பண்றேன். அப்படி இல்லைன்னா வெறும் டிவோஷனல்ஸ் கோவில்கள்ல கேட்கிறப்போ டிவோஷனல்ஸா பண்ணிட்டு இருக்கேன், பிலிம் சாங்ஸாவும் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்க வாசிக்கும் போது நான் நிறைய கேட்டிருக்கேன், அப்படி கிருத்திய காதல கேட்கறப்பலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து சொரத்தை வாசிக்கிறது போல பாட்டே வாசிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். வீணையில அதெல்லாம் வந்து நீங்க அந்த மீட்டில் அழகா கொண்டு வருதுங்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலா நீங்க வீணை வாசிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வீணையை விட்டுட்டு அப்புறம் ரொம்ப வருஷம் அந்த வீணை வந்து தூசி தட்டி அப்படியே வச்சிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? உண்மை உண்மை. சின்ன வயசுல இருந்து கத்துண்ட வீணை. நிறைய ரெக்கார்டிங் எல்லாம் வாசிச்சிருக்கேன். அப்போ கச்சேரி வாசிச்சது கிடையாது. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இந்த ஃபேமிலி ஆக்டிங் சிங்கிங், ஏன்னா நாங்க வந்து ப்ரீ ரெக்கார்டட் கேசட்ஸ், நிறைய கேசட்ஸ் கம்பெனி இருக்கு எங்களுக்கு. ஸோ அதுல பாடுறதுல மும்முரமாயிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பாட்டை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ நிறைய டிவோஷனல்ஸ் பாடிட்டு இருந்தேன், டிவோஷனல் ப்ரோக்ராம்ஸா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாட்டு நடிப்பு ஃபேமிலி பிஸியான உடனே வீணை கொஞ்சம் அப்படி சைட்ல போயிடுது. அப்புறம் வந்து திடீர்னு ஒன் ஃபைன் டே வீணை எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது என்கிட்ட. எடுத்து வச்சு வாசிக்கலாம், தூசி தட்டின்னு திடீர் எல்லாத்துக்குமே நேரம் காலம் வேணும். அப்புறம் அதை எடுத்து வச்சு வாசிச்சேன். அப்புறம் கை போல முன்ன பண்ண பிராக்டிஸ் அப்படியே இருந்தது. சரியான வார்த்தை, கை போகல. ஆமா, கை போல பிராக்டிஸ். அதான் அந்த காலத்துல பண்ண பிராக்டிஸ் அப்படியே. வீணைக்கு வந்து அம்புஜம் நரசிம்மன், நான் ICF காலனில இருந்தப்போ அங்க கத்துண்டது. அவங்கதான் என்னோட குருநாதர்.
உங்க லைஃப்ல நிறைய பார்த்தா நீங்க ரொம்ப ட்ரெடிஷனை விரும்புற பெண்ணா தெரியுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா ஏன் ட்ரெடிஷனல் மியூசிக் நீங்க வந்து ரொம்ப கத்துக்கலன்னு இல்ல, தெரியும். நீங்க ட்ரெடிஷனல் மியூசிக்ல ஒரு சுதா மாதிரி அருணா மாதிரி வரக்கூடிய ஸ்டஃப் நீங்க. ஓகே, அதுக்காக கேக்குறேன். எல்லாரும் சுதா மாதிரி அருணா மாதிரி அது மாதிரி சொல்றேன். உடனே அவங்க நான் சொல்றேன் அது மாதிரின்னா அது அவ பாடுறதுக்கெல்லாம் குடுப்பன வேணும், அங்கேருந்து வரணும் நமக்கு அந்த இது. நீங்க அப்படியே கொஞ்சம் இது டைவர்ட் ஆகி சினிமா அப்படி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சத கிடைக்கிறதோட கிடைச்சத பிடிச்சிக்கிறது பெஸ்ட் இல்லையா? சோ அது எனக்கு கிடைச்சது, நான் கரெக்டா அதை பிடிச்சிட்டு டிராவல் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் அதுல ஆர்வம் இருக்கிறதுனால என்னோட ஆசையை கேட்டேன், அவ்வளவுதான். இது தப்பு நான் சொல்ல, இது ஒவ்வொருத்தருடைய பேஷன் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் வீணை வந்து நான் சும்மா எடுத்த உடனே ஒரு சினிமா பாட்டு வாசிச்ச உடனே ஹஸ்பண்ட் ரொம்ப த்ரில் ஆயிட்டாரு. நல்லா வாசிக்கிறியே அப்படின்னார். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி இதை சும்மா வாட்ஸ்அப்ல, இப்பதான் மீடியா பயங்கரமா வந்தாச்சு. ஸோ வாட்ஸ்அப்ல சும்மா எங்க அண்ணா காமிச்சேன், பாரு நான் வீணையை விட்டுட்டேன், திட்டினேன். எங்க வீட்டுல எல்லாருமே திட்டுவாங்கன்னு, வீணையை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, நீ வீணை வாசிக்க மாட்டேங்கிறேன்னு. ஸோ எங்க அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வீணை வாசிக்கிறது. ஸோ அவனுக்கு காமிச்சப்போ அவன் சொன்னா, என் பொண்ணு கல்யாண ரிசப்ஷன் நீ வாசிச்சுடு. வெரி குட். திடீர்னு தூக்கி போட்டுட்டான் என் தலையில. கரெக்டா ஒரு மாசம் வீணை வாசிக்க ஆரம்பிச்ச ஒரு மாசத்துல ஒரு கச்சேரி பண்ணேன். எப்படின்னா கிளாசிக்கல் அவ்வளவு சீக்கிரம் தொட்டு யாரும் கச்சேரி பண்ண முடியாது. ஏன்னா அப்படிலாம் இஷ்டத்துக்குலாம் பிராக்டிஸ் பண்ணி டேக் இட் ஃபார் கிராண்டடா கிளாசிக்கல் எடுக்க முடியாது. பட் சினிமா பாட்டு நான் நிறைய மேடை பாடகி, ஸோ லைட் மியூசிக் நிறைய பாடினதுனால எனக்கு வந்து சாங் அப்படியே மனசுல இருந்தது. சோ அது எனக்கு கையில வந்துடும். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது, டக்குன்னு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு. சோ எனக்கு அது ஈஸியா இருந்ததுனால டக்குன்னு அதுல கால வச்சேன். அங்கேருந்து பார்த்து நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அது வந்து இந்த பிலிம் ஃபேமும் இருந்தது, நியூஸ் ஃபேமும் இருந்தது. நல்லா வாசிக்கிறீங்க, நான் நிறைய கேட்டிருக்கேன். நல்லா வாசிக்கிறீங்க. மியூசிக்கை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஒழுங்கா செய்யல, ஆத்மார்த்தமா செய்யலன்னு வச்சுங்களேன், கூட்டம் ஓடி போயிடும். ஒரு கச்சேரி வந்து மீரா கிருஷ்ணான்றதுனால கூப்பிட்டு உட்காத்தி வச்சு வாசிக்க வைக்கலாம். நான் அங்க என்ன நான் ப்ரூவ் பண்ணாதான் அங்கேருந்து பார்த்து 4 பேர் கச்சேரி கூப்பிடுவாங்க. இன்னொருத்தர்னா உனக்கு தேவையா, நீ நடிக்கவே போமான்ருவாங்க. அப்புறம் நான் ஒழுங்கா வாசிக்கலன்னா. அப்புறம் நான் எங்களோட சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுல போச்சு. அதுல வந்து லேக்ஸ் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ், எங்களை எதிர்பார்க்காத நாங்க கொடுத்த ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அது. அதுல நான் வாசிச்ச சில சாங்ஸ் வந்து மில்லியன்ஸ் கணக்குல போச்சு. ஸோ நான் அப்புறம் இன்னொன்னு கையில எடுத்தேன், ஹிந்தி சாங்ஸை கையில எடுத்தேன். ஹிந்தி ஓல்ட் நம்பர்ஸ், எனக்கு நிறைய நான் ஹிந்தி ஓல்ட் நம்பர்ஸ் சாங்ஸ் கேட்பேன். சோ அதை எடுத்த உடனே அது யாருமே ஹிந்திக்கும் சித்தாருக்கும் ஓகே, வீணைக்கும் ஹிந்திக்கும் கனெக்ட் ஆன உடனே நிறைய நார்த் இந்தியால எல்லாம் போய் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சேன். சோ அவங்க ரொம்ப த்ரில் ஆயிட்டாங்க. ஆமா, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வீணை எடுத்து வாசிக்கிறீங்க. வீணையில வந்து ரொம்ப மறந்து போன சுரஸ்தானங்கள்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி பிடிச்சிங்க? எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நான் சின்ன வயசுல நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னாலும் ஒரு பெரிய கேப் உங்களுக்கு. சங்கீதம்ன்றது மறக்கிறதுக்கு முடியவே முடியாது, நம்மளோட ரத்தத்தோட கலந்துருக்கும். அது நம்ம சங்கீதத்தை வேணா லைட் மியூசிக் கிளாசிக்கல்னு பிரிக்கலாமே தவிர, பட் சங்கீதம் ரத்தத்துல ஊர்னது இல்லையா, அது எப்படி போகும்? போல எனக்கு போல ஆண்டவன் புண்ணியத்துல. நிறைய கல்யாண கச்சேரியில இருந்து நிறைய வாசிக்கிறீங்க. உங்களுக்கு சீட்டு மாறி மாறி வரும், எப்படி சமாளிக்கிறீங்க? வாசிப்பேன். எனக்கு தெரிஞ்ச சாங் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் முன்னாடி வாசிச்சிருக்கணுங்கிறது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சாங்கா இருந்தா என்னால உடனே வாசிக்க முடியும். அது ஸ்வரஞானம் ஆண்டவன் கொடுத்தது. ஒருத்தர் வந்து ராஜாவுடைய பாட்டு ஒன்று வாசிக்க சொல்லுவாங்க, அடுத்த வருஷமே என்னதும் செய்து சொன்னா அல்லது குறைந்த இன்னொருத்தர் ஆரம்பிப்பாங்க. எம்எஸ் பக்தியா இருப்பாங்க. அது பெரிய டிமாண்டிங்கான ஜாப் ஆச்சு. டிமாண்டிங் இல்ல, நான் என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வாசிக்கிறது பிடிக்கிறதுனால தானே ஐயோ இந்த பாட்டை இவங்க மூலியமா கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சவாலா இருக்கும். ஆக்சுவலா அது கம்பி மேல நடக்கிற மாதிரி. இல்ல, ஒரு பேட்டியில பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. முதல்ல எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ள பக்கம் அந்த பக்கம் சேர்லாம் இருக்கும், நான் பாட்டுல வாசிச்சுட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சருன்னு திரும்ப சரி நம்ம ஜெயிச்சுட்டோம்னு நினைப்பேன். ஆமா, முதல்ல என்னப்பா இவங்க எதுக்கு இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் அந்த சவுண்டிங்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அவன் கேட்ட மியூசிக் காதுல விழும்போது, ஆமா, ஒரு டிஎம்எஸ் சாங்கும் முல்லை மலர் மேலேவும் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோன்னு சாங்க வாசிக்க வாசிக்க இன்னும் அந்த சாங்ஸ்க்கெல்லாம் அடிமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துருவாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரசிக்கும் சீமானே தான் ரொம்ப பயங்கர ஹிட். அது ஆமா, ரொம்ப ஹிட். டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த சாங்குக்கு. என்ன ஒரு ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. எப்படி அந்த பாட்டை பிடிச்சீங்க நீங்க? எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல என்னவோ தெரியல, அந்த பாட்டுக்கு
எல்லாரும் ரசிக்கிறாங்க இல்ல? ஆரம்பிச்ச உடனேயே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. சோ அந்த அந்த சாங்குக்குள்ள ஒரு இது. அது நீங்க வீணையில வாசிக்கும் போது அப்கோர்ஸ் எம்எஸ்வி, மகாதேவன், அப்புறம் இப்ப இன்றைய இளையராஜா அவர்களும் வருது, சரியா வருது. ரெய்மான் சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா வாசிக்க முடியுது? தாராளமா நிறைய சாங் வாசிக்கிறேன். ரெய்மான்ல சிலது வாசிக்க முடியும், சிலதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கும். இல்ல ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கிறத நான் டச் பண்றது இல்ல, பட் வாசிக்கிறவங்க இருக்காங்க. நான் ரொம்ப டச் வீணைக்குன்னு உள்ள ஒரு மெலடியோட நான் போயிட்டு இருக்கேன். இன்றைக்கு உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் பாட்டுல வாசிக்க முடியுறதா? கண்டிப்பா. நம்ம உருகுதே மருகுதே, நம்ம ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா இருக்கு வாசிக்கிறதுக்கு. அது மாதிரி செலக்டடா பிடிக்கும். ஆமா, நம்மளுக்கு எது நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்கிறதோ. அனிருத் சாங்ஸ் நிறைய இருக்கு. என் பையன் சாங்க வாசிக்க சொல்லுவாங்க, பே சாங்க வாசிக்க சொல்லுவாங்க. என் பையன் ஆதித்யா பே சாங் பாடியிருக்கான் அந்த டான் படத்துல. ஒரு பாட்டு பாடியிருக்கான். ஆமா, நிறைய பாட்டு பாடின்னு இருக்கான். அப்புறம் அந்த சொரக்கா பூவே நன்னன்னு ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கான். அதெல்லாம் அவனோட சாங்ஸ் எல்லாமே எடுத்து வாசிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கல்யாண மேடையில் வாசிக்கும் உங்களால மறக்க முடியாத சம்பவத்தை சொல்லுங்களேன். காரைக்குடியில இன்டீரியர் ஒரு கல்யாண மண்டபத்துல கல்ச்சேரி பண்ணிட்டு இருக்கப்போ அங்க அந்த பெருக்கிற துடைக்கிற அந்த அம்மா வந்து உட்காந்துருந்தது கச்சேரிக்கு. சரி, வந்து ஃப்ரண்ட்ல ஒரு பக்கமா ஓரமா உட்காந்துட்டு என்னமோ மேரா சப்பு நோக்கியாம அந்த பாட்டை கொஞ்சம் வாசியம் கேட்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அந்த சாங்க கேட்டுட்டு அந்த ஒரு தப்பா ஒரு இந்த அளவு கூட உச்சரிக்கல அவங்க. அந்த பாட்டை கொஞ்சம் வாசிமா கேட்கலாம், என் புள்ள போடுவான் டிவில அப்படின்றது. சந்தோஷமா வாசிச்சேன். சூப்பர். இல்ல அதுதான் உண்மையான வெற்றி. உண்மையான வெற்றி. சிந்து பைரவி படத்துல வந்து சிவகுமார்ட்ட ஒருத்தர் வந்து கேட்பாரு, மணியை கொடுத்து தமிழ் பாட்டு பாடுங்க, அந்த மாதிரி. இது நீங்க எத்தனையோ வருஷம் நீங்க வாசிச்சிருக்கலாம், நித்யஸ்ரீ கூட எத்தனையோ வருஷம் பாடிருக்கலாம். கண்ணோடு காண்பதலாம்னு அவங்க பாடுறாங்க. நான் அப்ப வந்து தர்மபுரி பக்கம் போயிருந்தேன். ஒரு பரோட்டா மாஸ்டர் தலைவான்னு கத்துறாரு, அவரே கத்துறாரு அந்த பாட்டோட சேர்ந்து. நான் நித்யஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இதுதான் உன்னோட வெற்றின்னு. நீங்க சொல்லுவது எனக்கு அப்படி ஞாபகம் வருது. கரெக்ட் கரெக்ட். என்ன அந்த ஆபேரி எல்லாம் அவருக்கு காதலே கேட்டிருக்காது அவருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதுதான் சினிமா பாட்டோட வெற்றி. போன் பண்ணி அழுவுறாங்க. ஒரு 70 வயசு இருக்கும், 80 வயசு இருக்கும், ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கிறவங்க அமைதியான நதியினிலை கேட்டுட்டு, அம்மா பாட்டெல்லாம் கேட்குறம்மா, என்னம்மா இப்படி வாசிக்கிற, நீ எங்களோட ஆயுசையும் போட்டுட்டு நல்லா இருக்கணும்மா, எங்கெங்கேருந்தோ ஃபோன் பண்றாங்க. பஞ்சாப்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர், யாரோ பேரெல்லாம் தெரியல, சரி, அந்த தீவானா ஹுவா பாதல் சாங் நான் வாசிச்சிருக்கேன் யூடியூப்ல. அந்த சாங்கை போட்டுட்டு டிவியில பெரிய ஸ்கிரீன்ல போட்டுட்டு இவர் டான்ஸ் ஆடி அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஓ கிரேட். ஏன்னா அந்த நாங்க ஃபோன் நம்பர் போடுறோம் ஷோஸ்க்காக, ஃபோன் பண்றதுக்காக ஃபோன் நம்பர் இருக்கும், ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் அதுல இருக்கும். ஸோ அதுக்கு எங்களுக்கு மெசேஜ் வரதுனால எங்களால ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது. கர்நாடிக் மியூசிஷியனோட ஏதாவது கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் பண்ணதில்லை. முழுக்க முழுக்க கர்நாடிக் கச்சேரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அப்படி இப்போது ஏன்னா இது சரியா இருக்கு. ஸோ சாங்ஸ் எல்லாம் மேல 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 எடுத்து ப்ராக்டிஸ் பண்றது, ரிஹர்சல்ஸ், அது இதுன்னு கரெக்டா இருக்கு. அதுக்கெல்லாம் கிளாசிக்கல்ல தொடர்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். அப்படி டக்குன்னுலாம் உங்களுக்கு தெரியாதா, ஒரு டக்குன்னு ஒரு தோடியை வாசிச்சிட முடியுமா, ஒரு பைரவியை வாசிச்சிட முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டம். அது குறை சொல்றதுமே 10 பேர். அதுதான். இதுன்னா ஆஹான்னு ரசிப்பா, அதுல குறை சொல்றதுக்கு தான் இருப்பா நிறைய ரசிக்கிறவன் 10 பேர். காந்தாரத்தை இப்படி பிடிக்க கூடாதே அப்படிம்பாங்க. ஆமா, அவங்க உங்களுடைய வாசிப்பு ரசிக்கிறத அவன் தன்னை வந்து மேதாவியை தன்னோட மேதாவித்தனத்தை காமிக்கிறதுதான் முதல்ல இருப்பாங்க. அங்க நிறைய பேர் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதனால ஏன் அந்த வம்புக்கே போவானா அப்படின்னு நான் வாட்டுக்கு இதுல நீட்டா போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு ஆக்சுவலா பிலிம்ஸ்க்கு கூட டேட் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு இது பிஸி ஆயிட்டு இருக்கு. நல்லா நீங்க வாசிக்கிறீங்க, உங்களுடைய திறமை வந்து இங்க இப்படி வெளிப்படுது. ஐயோ, இந்த வீணையை நம்ம வந்து ஒரு 10-15 வருஷம் சும்மாவே போட்டு கிடந்தவே, நம்ம எப்பயோ இந்த வேலையை செஞ்சிருக்கணுமேனு இப்ப ஃபீல் பண்றீங்களா நீங்க? இல்ல, எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த நிமிஷத்தை தான் வாழணும். நம்ம ஐயோ விட்டுட்டோமேனா அது முடிஞ்சு போச்சு, கடந்த காலம். அது நம்ம கையில பிரயோஜனப்படாது. அது நேரமும் காலமும் எப்ப வருதோ அப்பதான் எல்லாமே நடக்கும். இன்னைக்கு கொடுத்தானா கையில வீணையை தூக்கி, ஆஹா, ஒரு மகா பெரியவர் படம் வீட்டுக்கு வந்தது. யூசுவலா மகா பெரியவரை நாங்க வணங்குவோம். நீங்க ரொம்ப ரொம்ப அவர் தான் எல்லாமே எங்களுக்கு. சோ அவர்கிட்ட அப்படியே கேட்டது கிடைக்கும். எனக்கு சண்டை போடுவேன் அவர்கிட்ட.
அப்படியா? ஆமா, அவர்கிட்ட ரொம்ப நான் பேசுவேன். எனக்கு பைத்தியம்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி அவரை பத்தி. அவர்கிட்டே எனக்கு என்ன வேணும், பெரியவா இது பெரியவா, நான் இங்க போறேன் பெரியவா, கச்சேரிக்கு போறேன் பெரியவா சொல்லிட்டு தோ இங்க உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, இவர்கிட்ட தான் சொல்லிட்டு போவேன், கச்சேரிக்கு போறேன் பெரியவா தோ இருக்காரு பாருங்க. அதனால அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் எல்லாமே. அது இருக்கிறது போறாதுன்னு ஒருத்தர் வந்து எனக்கு மகாபெரியவர் படம் ஒன்று கொடுத்தாரு. நான் ஆக்சுவலா விநாயகராம் ஸ்டூடெண்ட், இதுல கொன்னக்கோல் சொல்லுவேன். நீ கொன்னக்கோல் சொல்லுவீங்களா? ஆமா, ஐயோ பெரிய விஷயமா. ஒரு கொன்னக்கோல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு லய ஞானம் ஜாஸ்தி இருக்கணுமே. ஆமா, லயம் ஞானம் இல்லாத கொன்னக்கோல் சொல்ல முடியாது. அப்போ வந்து விநாயகராம் சாரோட 80th பர்த்டேவோ எதுக்கோ வந்து அவரோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்ன சின்ன இது மாதிரி வச்சா. அப்போ வந்து அவரோட பையன் வந்து எனக்கு அப்பாக்காக கொஞ்சம் பண்ண முடியுமா, நான் சொன்ன டச்சே விட்டு போச்சுப்பா, நான் என்ன பண்ண, நான் சொல்லி கொடுக்குறேன் வந்து உங்களுக்குன்னு தான். ஸோ வந்து சொல்லி கொடுத்தான். அப்போ வந்து மகாபெரிவா படம் கொடுத்தான் வரப்போ. அது நேரம். ஆமா, அவன் ரொம்ப பெரிய பக்தர்கள் அவங்களுக்கு. அந்த மகாபெரியவர் படத்தை வீட்டுக்குள்ள வந்த நேரம் அந்த வாரத்துலதான் நான் வீணை எடுத்து வச்சு வாசிச்சேன். பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச மைத்ரி பஜனை கண்டிப்பா வாசிப்பீங்களா? 2 லைன் பாடுங்க, நல்லா இருக்குமே அது. மைத்ரி பஜத யுத்தம் தனனா தனா நனனா தானனா தனனா. அந்த வீணையோட வாசிச்சு சாகித்யங்களே நாங்க இது பண்றது இல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பாட்டுல சேயோ புயோ சகல ஜனான்னு முடிப்பேன் கடைசியில, மில்சாயில முடிப்பேன் சகல ஜனா. ஆமா, இப்ப கொன்னக்கோலை பத்தி பேசுறீங்க, நான் விடுவேனா? கொன்னக்கோல் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், நான் மறக்க மாட்டேன். இப்போ சொல்ல திருச்சி வரமாட்டேங்கிறது சொல்றேன். தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தரிகிட தரிகிட தரிகிடதி தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தரிகிடதி தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தரிகிடதி தித்தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தரிகிறதுக்கு தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தாங்கிறதுக்கு தரிகிறதுக்கு தான். அந்த காலத்துல மதுரை சோமு சீரியல் கோவிந்தராஜனுக்குலாம் ஃபுல் செட் இருக்கும். கரெக்ட். அதுல கொன்னக்கோல் கண்டிப்பா உண்டு. கொன்னக்கோல்காரன் வந்து வாங்குற கிளாப்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அரண்டு போயிடுவாங்க. நான் இது கொன்னக்கோல் கத்துந்தப்போ ஹரிசங்கர் சாரோட நான் சொல்லியிருக்கேன். கஞ்சிரா ஹரிசங்கர் சாரோட நான் கொன்னக்கோல் சொல்லியிருக்கேன். இல்ல அவர் சத்தியமே தான். ஹரிசங்கருக்கு நீங்க பக்கத்துல உட்காந்து சொல்லிருக்கீங்களா? பக்கத்துல உட்காந்து நான் சொன்னேன், பெரிய விஷயமாச்சு. ஹரிசங்கர் வந்து பெரிய எவ்வளவு பெரிய கஞ்சிரா ஆர்டிஸ்ட் அவர். ஆமா, அவருக்கு ரொம்ப பாராட்டினார். அது அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு, நான் எம்ஏ மியூசிக் பண்ணேன். ஆமா, அப்போ வந்து என்னோட வாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது இதால அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீச்சர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில டீச்சர்ஸ் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. கொன்னக்கோல் சொல்லக்கூடாது, வாய்ஸ் போயிடும், உன்னால பாட முடியாது. அப்போ கான்சர்ட் செஷன்லாம் பாடக்கூடாது. சோ அப்படியே விட்டுட்டேன். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பக்தி பாடல்கள் பாடுறீங்க. ஆமா. சினிமால நீங்க பாடல இல்லையா? இல்ல, ட்ரை பண்ணவே இல்லை நான் சினிமால பாட. பக்தி பாடல்கள் அந்த மாதிரி கச்சேரியும் தனியா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாட்டு மட்டும் பாட ராகம் மூட ரோகம். ஆமா ஆமா, விட்டா போச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, வீணை அந்த கிடைச்சோன்னே வீணையை பிடிச்சிட்டு வீணையே ஒரு 7-8 மணி நேரம் சாதகம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அதனால அது 24 மணி நேரம் தானே. நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட். எல்லாமே என் குழந்தைகள், என் பிள்ளைக்கு இன்னைக்கு முதற்கொண்டு நான் தான் பிசைஞ்சு கொடுத்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சது போக தான் நான் மற்ற வேலையை பார்ப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியம். நான் தான் குழம்பு போடுவேன்னு சொன்னீங்க ஏதோ ஒரு. கண்டிப்பா அதெல்லாம் வேணுமே, நமக்கு நம்மளோட கல்ச்சர் ஆச்சு. நம்ம பண்ணாதானே நம்ம குழந்தைங்களுக்கு அது வரும் இல்லையா? நான் பண்ண மாட்டேன், நான் யாரையாவது வேலைக்கு செய்யறவங்களை விட்டு பண்ண சொல்லுவேன், நான் குழந்தைங்க அதை கத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கே என் புள்ள 5 மணிக்கு வீட்டுல விளக்கேறலன்னா என்ன கேட்பான், ஏமா விளக்கேத்தல இன்னும் அப்படின்பா. அவன் ஏத்துருவான், நான் ஷூட்டிங் போயிட்டானா. சோ அந்த இது நம்ம கல்ச்சர் நம்ம நடந்து காமிச்சாதான் குழந்தைங்களுக்கு வரும், நம்ம சொல்லி கொடுத்தாலாம் வராது. சோ அதுல நான் ரொம்ப கிரமமா இருப்பேன். என்ன பண்டிகைன்னா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். குழந்தைங்க கண்டுக்கிறாங்களோ இல்லையோ அது தெரியாது, ஆனா மனசுக்குள்ள பதிஞ்சிடும் வீட்டுல இருக்கிறத பார்த்து. ஒரு கிருஷ்ண ஜெயந்தின்னா அந்த கால் போட்டாதான் கிருஷ்ணர் வராரான்னு கேட்கலாம் நிறைய பேர். பட் அது கேள்வி கிடையாது. அது நம்ம பெரியவங்க நமக்காக வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் வரதா ஐதீகம். காலையில எழுந்தவொடனே வீட்டுல விஷ்ணு சஹஸ்ரநாமம், ருத்ரம். பசங்க பெட்ரூம்ல ஏதோ தூங்கிட்டு இருப்பாங்க, அவன் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சு லேட்டா தான் வருவான், லேட்டா தான் எழுந்து வருவான். பட் எல்லாம் போடுவேன்.
எல்லாம் போடுவேன் வீட்டுல. எழுந்த உடனே நான் வாக்கிங் யோகா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கூட அது வீட்டுல ஓடிட்டு இருக்கும். வித்வான்கள் விதூஷிகள் நிறைய இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து வாய்ப்பாட்டுக்கு கிடைக்கிற மரியாதை வந்து வீணைக்கு கிடைக்க மாட்டேங்குது. பொதுவாகவே இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது வீணை வந்து முரட்டு வாத்தியம் வாசிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அதாவது அந்த சவுண்டை கரெக்டாக கொடுத்து கமகத்தை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஆனால் வீணை கச்சேரிகளுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேர் சினிமா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ஸ்டைல் வேற, நான் உங்களை சொல்லல. கர்நாடிக் ப்ராப்பர் வாசிச்சவங்க கூட மெதுவாக சினிமாக்கு வந்துட்டாங்க. ஏன் நம்ம ஊர்ல வந்து வீணையோடைய மதிப்பு அவங்களுக்கு புரியல? ஏன் அந்த சவுண்டோடைய அழகு தெரியல அவங்களுக்கு? இல்ல, இப்போ வந்து சில பேர் வீணையில நல்லா பிஸியா வாசன் இருக்கிறதுனால இப்ப திருப்பி வீணை வந்திருக்கு. நிறைய பேர் வீணை கச்சேரிக்கு வர. நான் சொன்ன ப்ராப்பர் கர்நாடிக் பாடுறவங்க வாசிக்கிறவங்க கூட்டம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் என்னன்னா எல்லாருக்கும் கிளாசிக்கல் தெரியாது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டை கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. கிளாசிக்கல் எல்லாருக்கும் கத்துக்க முடியாது, எல்லாருக்கும் வராது. நம்ம ஊர்ல கீர்த்தனை கேட்கற அளவுக்கு வந்து இது கேட்க மாட்டேங்கிறான், இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்க மாட்டேங்கிறான். பொதுவாக கண்டிப்பா வேற எதுவோ சொல்றேன். கண்டிப்பா அது மக்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தது. நம்ம வந்து அவங்கள்ட்ட திணிக்க முடியாது. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அப்படியே டிஃபரெண்ட் அது. ஓகே. ஆனா இன்னைக்கு வீணையை வந்து சில பேர், நம்ம யாருன்னு சொல்ல வேண்டாம், சில பேர் வீணையை வாசிக்காத வேற ஏதோ வீணையை தவிர இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறாங்க. அதுல கொண்டு வராங்க. அதை நீங்க கவனிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? எல்லாரும் அதை வாசிட முடியுமா? நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. இல்ல, டிப்ளமேட்டிக்கே கிடையாது. நீங்க யார சொல்றீங்களோ நான் அவருக்கு வந்து பரம ரசிகை. சரி. அதனால அது எல்லாருமே அந்த ஸ்பீடும் அதுவும் வந்து அப்படிலாம் வாசிட முடியாது. வீணையை வாசிக்கிறது தம் தம்னு போட்டு அடிக்க முடியுமா? அது ஒரு ஃபேண்டசிக்காக. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப தெளிவா தான் பேசுறீங்க. அது நல்லாதான் இருக்குங்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நம்ம கிட்ட இல்லாத திறமை ஒருத்தட்ட இருக்கும் போது அதை நம்ம வியந்து பாக்குறதுல ஒன்னும் குத்தம் இல்லையே. சோ அது ஒன்னும் வீணையை அப்படி போட்டு, ஏன்னா நீங்களாம் வாசிக்கிறது சரஸ்வதி வீணை இல்லையா? எல்லாரும் வாசிக்கிறதா சரஸ்வதி வீணை தான். ஆமா, சரஸ்வதி வீணையை ஒரு அழகா வாசிக்க வேண்டாமா? அந்த வாத்தியத்துக்கு அவர் அழகா தானே வாசிக்கிறார். அழகா வாசிக்கலன்னு ஆஹான் இருக்கே அவர் வாசிக்கும் போது கேட்கறதுக்கு இல்லையா? இல்ல, பெண்மையா இருக்கும் போது அழகா இருக்கும். ஆண்கள் அதை வாசிக்கும் போது அவளோட இதை பெண்மை வந்து ஆண்மையா இருக்கும்போது சுமாரா தானே இருக்குது. நான் சொல்றேன், அது என்னோட பார்வையை விட்டுருங்க. ஆமா, ஒவ்வொருத்தரோட பார்வை வேற. பட் நம்ம என்னன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறோம், ஃபாஸ்ட் ட்ராக்ல போறோம், எல்லாம் ஃபாஸ்ட் பிளிக்ஸ்ல இருந்து வாங்கி சாப்பிடுறோம். அது மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட். இப்போ வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அவங்களுக்கு எது கிடைக்குதோ பிடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப காலம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து அனுபவிச்சு வாச கேட்க தயாரா இல்ல. யார் கேக்குறாங்க சொல்லுங்க? கடற்கரை போனோம், ஒரு கச்சேரி அனுபவிச்சு வாசிச்சு பார்க்கலாம். ஏதோ ஒரு ராகத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. எழுந்து வெளியில போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு தான் போவாங்க. இப்போ சபாக்கள்ல டிஃபன் அது இதெல்லாம் வேற பயங்கரமா இருக்கு. நீங்க மெதுவா வாசிச்சு பாருங்க. ஒரு ரகுவம்ச சுதா, நீங்க கிளாசிக்கல் கச்சேரியே எடுத்தீங்கன்னா ஒரு ரகுவம்ச சுதா வாசிக்கும் போது இருக்கிற ஒரு இது வந்து எல்லா குரூப்பையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ரகுவம்ச நிறைய சிட்டாஸ்வரங்கள் வரும். அதனால கேட்க அந்த ஒரு பரபரப்பு இருக்கிறதுனால அந்த பரபரப்பு ஜோர் அதுதானே விரும்புறாங்க எல்லாரும். எல்லாமே வேகமா போயிடுது. வேகம். ஆமா, அது மென்மையா கேட்டு ரசிக்கிற காலம் போயிடுதுங்கிறீங்க. ஓகே. ஆமா, நான் கூட சிட்டி பாப்பாவோட நோட் ஒண்ணு வாசிப்பேன். அதெல்லாம் வாசிக்கும் போது வேற லெவல்ல என்ன பாட்டுன்னே நிறைய பேர் தெரியாது, ஆனாலும் அதை ரொம்ப ரசிப்பாங்க. நீங்க மதுரை மணியோட நோட்ஸ் வாசிப்பீங்களா? வாசிப்பேன், கண்டிப்பா வாசிப்பேன். நீங்க ஒரு நாளைக்கு வாவு தமிழாக ஒரு வீணை கச்சேரி பண்ணணும். அது ஒரு நாள் வரேன், நான் ஒரு நாளைக்கு வரேன். வீணை எங்கேயோ இருக்குன்னு நீங்க? ஆமா, ஸ்டுடியோல இருக்கா? ஆமா, ரெக்கார்டிங் எங்க தியேட்டருங்க இருக்கு. சோ அதுலதான் மோஸ்ட்லி நாங்க பிராக்டிஸ் பண்றது, ரிஹர்சல் வைக்கிறது எல்லாமே. வெளிநாடுகள்ல உங்களுக்கு வீணை கச்சேரிகள் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளிநாடுகள் நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.